சந்தோஷ். பொறுமையே பெருமை, அன்பே சிவம். என்ன ப்ரோ கோலம் இது? மொத்தமா மாறி வேற ஆளா நிக்கிற. முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? கொண்டு போய் காலைல யாருக்கா பால் ஊத்துறதா இருந்திருக்கும், யாரும் தெரியாது. ஊத்துவாங்க சார். யாருக்கு பால் ஊத்த போறான் அவன்? போதுமியா, இந்த போலீஸ் குலைச்சதும் போதும், என் ப்ரொமோஷன் குலைச்சதும் போதும். எங்கிட்ட போய் புண்ணாக்கு வித்து பொழைச்சுக்கிறேன். என்ன ஆள விடுங்க. நீங்க தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி. அதை நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. பானா கதாடியில வர சமந்த மாதிரி இருக்கீங்க. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 52 அண்ட் எபிசோட் 53 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்ட கொஞ்சம் போல முடியை கட் பண்ணி கொடுக்குறியா, நான் ஒரு பிராங்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. யாராச்சும் முடியெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா சுபிக்ஷா முடிதான் இந்த கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கட் பண்ணி கையிலே கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, விக்ரம் அந்த முடியை வச்சு யாரை தான் பிராங்க் பண்ண போறான்னு சொல்லி பார்த்தா இன்னொரு பக்கம் அரராவும் கமர்த்தியும் பாட்டு எழுதுறோம் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாங்க. அதை வாடனா பார்த்து கொந்தளிச்சு போய் அங்கேருந்து வந்து பாருங்க இது ஹாஸ்டல், இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. விக்ரம் பின்னாடி தான் வந்தாப்ல. அதை பார்த்த உடனே சபரி ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி கத்த என்னடா ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா கையில வந்து முடியும் சிசரோடி நிக்கிறாப்ல. வெட்டிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்வதியால நம்பவும் முடியல, நம்பாவே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது இன்னொரு பக்கம் கனி வந்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வினோத் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஐடியா சொல்றேன்டாப்ல. என்ன ஐடியான்னு சொல்லி கேட்டா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள வர வைக்க இந்த முடி யாரோடதுன்னு கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கும் போது ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. நம்ம வந்து தலைமை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறவங்க கூப்பிட்டு இன்னொரு பக்கம் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அது நம்ம முடிதானா இல்ல வந்து வேற யார் முடிய வச்சு பிராங்க் பண்றாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவன் சும்மா தான் பண்றான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், அது ஏன் முடிதானா இல்ல சும்மா முடியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காங்க. ஏமா சும்மா தான் பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும்னு வேற சொல்றேன், இருந்தாலும் இது ஏன் முடிதானான்னு தெரிஞ்சுக்கணும்னு வேற சொல்றியம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அங்கேருந்து வந்து சாரிங்க நான் உண்மையை சொல்றேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. நான் கூட சரி ரைட்டு பிராங்க்னு சொல்ல போது போல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இல்ல விக்ரம் கட் பண்ணல, நான் தான் உங்க முடியை கட் பண்ணி விக்ரம் கையில கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரச்சனை இன்னும் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க, நீங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்வதி கத்த. அப்படினாலும் ஒரு லிமிட் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்குமே. இதுல இன்னொரு பக்கம் எம்ஜி அங்கேருந்து வந்துட்டு விளையாடலாம், ஆனா இந்த மாதிரிலாம் விளையாடுனீங்கன்னு வைங்களேன் நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பீங்களா, அப்போ உங்க எல்லாரும் மூஞ்சிலையும் தண்ணி ஊத்தி விட்டுறேன் பார்த்துக்கோங்க, இது நான் ஒரு தலையா அட்வைஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். ஆக மொத்தம் இவன் தலையா இருந்தாலும் சரி தலையா இல்லாட்டாலும் சரி மெச்சூரிட்டி மட்டும் வரப்போறதே கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்படியே பேசி பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள சரி ரைட் உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சபரியும் சொல்ல ஆரம்பிச்சாப்ல, சுபிக்ஷாவும் சொல்ல ஆரம்பிச்சாப்ல இது ஒரு பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம பார்வதி போயிட்டு பயங்கரமா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த உடனே சரி ரைட்டு இந்த வீட்டுக்கும் பிராங்குக்கும் எப்பயுமே வந்து ஏழாம் பொருத்தம் தான். எப்பெல்லாம் பிராங்க்னு சொல்றோமோ அதெல்லாம் விபரீதம் தான் போய் முடியும். அதே மாதிரி இந்த பிராங்கையும் ஊதி பெருசாக்க போறாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கடைசியில் பார்வதி நான் அழுதேன் பாத்தீங்களா அதுவுமே பிராங்க் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி இந்த சீசன்லயே ஃபர்ஸ்ட் டைமா இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்லாம் கிடைச்சும் அந்த கண்டென்ட் முடிச்சு ஊதி பெருசாக்காம இவ்வளவு சிம்பிளா முடிச்சு விட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கிரிஞ்சு வியானா அவங்க வந்து நேத்து கண்டென்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணாங்க, இருக்கிற ஷூவெல்லாம் எடுத்து பெட் கடியில் போட்டு விட்டாங்க இல்லையா. இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு கண்டென்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பிரின்சிபல் டேபிள்ல இருந்த லேப்டாப்பை கொண்டு போய் சோஃபா கடியில் ஒளிச்சு வச்சுட்டு வராங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா சுபிக்ஷா பெல்ல கழட்டி கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு வருது. ஆக மொத்தத்தில் இவங்க ஸ்கூல் டாஸ்க்னு நினைச்சாங்களா இல்ல திருடம் போலீஸ் டாஸ்க்னு நினைச்சாங்களான்னு ஒன்றும் புரியல. ஆக மொத்தத்தில் இவனுங்கெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு போய் அங்கங்க ஒளிச்சு வச்சுட்டு வந்துருவாங்களாமா. அதை டீச்சர்ஸ் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வரணுமாமா. கேட்டா இதுக்கு பேர் தான் ஸ்கூல் டாஸ்க்னு வேற சொல்றாங்க. இதை பிக் பாஸ் பார்த்தா அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், நான் என்ன டாஸ்க் கொடுத்தேன் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏண்டா நீங்க பண்றதுக்கு பேர் திருடம் போலீஸ் டாஸ்க்டா, நான் கொடுத்தது ஸ்கூல் டாஸ்க், இதுக்கப்புறம் டாஸ்க்னு ஒன்று கொடுத்துறேன் அதுல நீங்களே ஒரு டாஸ்க் விளையாடிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி ஓரமா உட்காந்து அழுதாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, சாவு அடிக்கிறாங்களே. ஒரு பக்கம் பிக் பாஸ் கொடுத்த இந்த ஸ்கூல் டாஸ்க்கை திருடம் போலீஸ் டாஸ்க்ன்ற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா லவ் கான்செப்ட். சரி ரைட்டு ஸ்கூலுனா லவ் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கூட இவங்க யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட லவ் பண்ற மாதிரி தெரியல. வார்டனையும் குட்டி வார்டனையும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதையும் கொண்டு போய் டீச்சர் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. வியானா போய் டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று வந்து கமுர்தீன் நம்ம வார்டனுக்கு காலம்க்கு விட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்குடா காலம்க்குன்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு பெயினா இருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிச்சன்ல அவர் தான் போய் வார்டனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தாரு
அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வியானா சொன்ன உடனே அது எப்படி பண்ணலாம், கமருதீனை கூப்பிட்டு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து கமருதீனை கூப்பிட்டு கேட்டா, கமருதீன் என்ன சொல்றாப்ல, உங்களுக்கு தெரியுமா மேடம் வியானா நேற்று நைட்டு எங்க இருந்தாங்க தெரியுமா, குட்டி வார்டன் ரூம்ல தான் தங்கி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. விளங்கிண்டா ஒருத்தனா வார்டனுக்கு காலமிக்கி விடுறான், இன்னொரு புள்ள என்னன்னா குட்டி வார்டன் ரூம்லயே போய் தங்கி இருக்கா. ஆக மொத்தம் இது லவ் கடன் இல்லடா, காஜி கடன் மாதிரி போயிட்டு இருக்கடா. ஜூனியர் வார்டன் வந்து வியானா கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார் மேடம், பாத்திரம் விளக்கவே வரல. இப்படி வியானாவும் கமருதீனும் மாறி மாறி உண்மையை சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல ரெண்டு பேருமே வாக்கு மூலமா கொடுத்த உடனே நம்ம டீச்சர் கனி என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பேரும் பண்றது தப்பா இருக்குது, இது நம்ம பிரின்சிபல்ட்ட வந்து அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரஜனை கூப்பிட்டு சொன்னா. பிரஜன் வந்து போன வாரம் வரைக்கும் பேப்பர் ரவுடி அப்படிங்கிற மாதிரி கெத்தா சுத்திட்டு இருந்தார்ல, இந்த வாரம் வந்து நான் ரவுடி கிடையாது, நான் வெறும் பேப்பர் மட்டும் தான், அதுவும் எம்டி பேப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி எதுக்குமே வாய் திறக்க மாட்டாப்ல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு வந்தா கூட அந்த பிரச்சனையை பத்தி பேச மாட்டாப்ல. இப்ப கூட வந்து சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வேற மேடம் என் கோட்டையும் பேண்டையும் காண மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காப்ல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எஃப்ஜியை கூப்பிட்டு பேசிருக்காங்க, இந்த குட்டி வார்டன் பண்றதுலாம் கரெக்டா இருக்கா சார், நீங்க கொஞ்சம் கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதை விடுங்க மேடம் என்னுடைய லேப்டாப்பை காண மேடம் அப்படிங்கிற மாதிரி. கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற பிரச்சனையை பத்தி மனுஷன் பேச மாட்டாப்ல. இந்த மனுஷன் காணாம போன பொருளை பத்தி இவர் தனியா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காப்ல. கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு பழகுறோம், ஜாலியா இதெல்லாம் எடுத்துட்டு போய் லேப்டாப் விஷயங்கள் பண்றோம். ஆக மொத்தம் பிரஜனும் சாண்ட்ராவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து நாங்க ஆடாத ஆட்டம் இல்ல, பேசாத பேச்சு இல்லைன்ற அளவுக்கு எல்லாத்தையும் பேசி கடைசியில போன வீக்கெண்ட் எபிசோட்ல வாங்கின அடியில இந்த வாரம் முழுக்க எப்படி திரும்ப ரியாக்ட் பண்ணிருக்காங்க. டாஸ்கா இருந்தாலும் சரி, டாஸ்க் இல்லாட்டாலும் சரி, எவனாச்சும் வாலண்டரா வந்து நம்ம வாயை புடுங்கினாலும் சரி, நம்ம எந்த காரணத்தை கொண்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது, சண்டைக்கு போயிடக்கூடாது. எவனாச்சும் தோலை தட்டி வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டா கூட நான் வரலப்பா எங்களை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இருக்கானுங்க. அதுலயும் குறிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல எந்த திட்டும் வாங்காம கடந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒரே குறிக்கோளா இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு உங்களோட பொறுப்பு ஜாஸ்தி தான், நான் பேசுறேன். அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சு பிரச்சனை என்ன சொன்னாப்ல அப்படின்னா, நேத்து தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லிபரலா விட்டுட்டோம், ஸ்கூல்ல வந்து நிறைய பொருள் காணாம போயிருக்கு, நான் ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரேன், யார் யார் என்னென்ன பொருளை எடுத்துருக்கீங்களோ அந்த பொருள்லாம் கொண்டு வந்து வச்சிருங்க, நம்ம கேமை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை மூடின உடனே சபரி குடுகுடுன்னு ஓடி போய் நான் தான் அந்த வார்டன் போர்டை திருடி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டாப்ல. ஆனா அந்த மனுஷன் மட்டும் தான் கொண்டு வந்து வச்சாப்ல தவிர்த்து வேற யாருமே எடுத்து போடுற திரும்ப கொண்டு வந்து வைக்கவே இல்லை. அப்ரிஷியேட்டட். ஆனா அப்புறமா வார்டன் குட்டி வார்டன்ல எஃப்ஜி அண்ட் பார்வதி போட்டுருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் தான் கிச்சன்ல எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கிச்சன் டீம்ல இருந்து எப்படா பிரச்சனை வராம இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அது எப்படி வராம இருக்குன்ற மாதிரி வந்துருச்சு. நேத்து நைட்டு எஃப்ஜி வந்து எந்த வேலையும் பார்க்காம போய் தூங்கிட்டான் போல இருக்கு. பார்வதி கமருதீன் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரெண்டு பேரும் மாறி மாறி எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அடுத்த நாள் காலையில எஃப்ஜி வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ரெண்டு வெசல் மட்டும் இருக்கு, அதை கழுவி கொடுங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எனக்கு செம்ம கால் வலியா இருக்குடா, நேற்று நைட்டு எல்லா வேலையும் நான் தானே பார்த்தேன், அதனால இன்னைக்கு எல்லா வேலையும் நீ தானே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இந்த ரெண்டு வெசல் அதை மட்டும் அதெல்லாம் பார்க்க முடியாதுடா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்டா நீ எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ற, நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து வேலை பார்க்கலாம்டா, நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேர்ந்து வேலை பார்க்கறான்னு சொல்றீங்களா, அப்ப அந்த வெசலை வாஷ் பண்ண எல்லாத்துக்கும் அப்படி பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் நேற்று நைட்டு எல்லா வேலையும் அவங்க பார்த்துட்டாங்களாம், அதனால காலையில் நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது மூலியமா ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க. ஒரு கோபத்தோடயே இருக்காதீங்க, நம்ம சேர்ந்து வேலை பார்ப்போம். அந்த ஸ்கூல் டாஸ்க்னாலே ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து ஒளிச்சு தான் வைக்கணுன்ற மாதிரி தான் பல பேர் இந்த கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சுட்டு திரும்ப வழியில அதை எடுத்து ஒளிச்சு வச்சுறாங்க, கேட்டா கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டா இதுக்கு பேர் தான் ஸ்கூல் டாஸ்க் வேற சொல்றாங்க. இப்ப சபரி வந்து மாத்திரை போடணும், எனக்கு வந்து மாதுளை பழத்தை காணோம், இங்க தான் வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள இவனை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டான், எனக்கு வந்து இப்ப மாத்திரை போடணும், எனக்கு செம்மையா பசிக்குது, யார் எடுத்தீங்களோ கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. அந்த நேரத்துல தான் அரவா கறந்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்கு. டேய் என்ன பழம்டா அது, வளப்பழம்டா அப்படின்னு பாரு, மாதுளை பழம், அது என்ன பழம்னு எனக்கு தெரியலடா, நான் வேணா விசாரிச்சு சொல்லட்டுமாடா, நீ கொஞ்சம் வெளியே இருக்கியடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த மனுஷன் ஆல்ரெடி இருக்கிற டென்ஷன்ல இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, யாருக்காவது தெரிஞ்சா கொடுத்துருங்க, நான் மாத்திரை போடணும், எனக்கு செம்மையா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஹை டென்ஷன்ல பேசிட்டு இருக்காப்ல. நீ கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறியாட்டா, நான் கேட்டு சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ கூட அந்த மனுஷன் பொறுமையா சரி ரைட் இவன் கிரிஞ்சு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாப்ல. அந்த அப்பவே கமருதீன் கிட்ட கமுக்கமா ஏதோ பேசிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாலும் நீ என்ன உள்ள வந்த, நான் தான் பேசுறேன்னு சொன்னலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே சபரிக்கு மண்டைக்கு மேல ஏறி யாரா எடுத்து ஒளிச்சு வச்சது, நான் மாத்திரை போடணும்னு சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துன உடனே அதுக்கப்புறம் கமுக்கமா போய் அந்த பழத்தை எடுத்து இந்தாடா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதை ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, முதல்ல எதுக்கு பழத்தை எடுத்து ஒளிச்சு வைக்கணும், அப்படியே எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தாலும் அவன் மாத்திரை போடணும், பசிக்குது, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. சீரியஸா பேசுறான்றது தெரியுது, அப்பயாச்சும் போய் எடுத்து கொடுத்துறான்ல, அப்பயும் உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கு. அந்த பழத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சபரிக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி, நான் எவ்வளவு சீரியஸா கத்திட்டு இருந்தேன், மாத்திரை போடணும்
போடணும் சாப்பிடணும் தான் சொல்லிட்டு இருந்தேன், நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீ இந்த மாதிரிலாம் கேட்குறியா, இருறா நான் என்னோட ஆயுதத்தை கையில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவனா பண்றதெல்லாம் பண்ணிட வேண்டியது, அதுக்கு எவனாச்சும் காத்தனா உட்காந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது. நான் வேணும்ல எடுத்து வைக்கலாம். ஓகே ஐ நோ இட். அந்த நேரத்தில் கனியோடைய தமிழ் கிளாஸ் வந்து காமிச்சாங்க இல்லையா, இன்னைக்கு தர்மலிங்கம் சாருடைய இங்கிலீஷ் கிளாஸ், அதாவது நம்ம அமைச்சருடைய இங்கிலீஷ் கிளாஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனுஷன் ஒரு இங்கிலீஷ் டீச்சராகவே மாற ஆரம்பிச்சிட்டாப்புல, இங்கிலீஷ் கிளாஸே நடத்திட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் கிளாஸை வந்து பாட்டாவே சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ கூட நம்ம வியானா என்ன சார் உங்களுக்கு வந்து ஷூவை வந்து மொத்தி போட்டுருக்கீங்க என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த ஷூவை ஒழிச்சு வச்சது இவங்க தானே. சார் ஒரே ஒரு டவுட், why you wearing மாத்தி shoes? அண்ட் காலையிலேயே பிரின்சிபல் பிரஜனுடைய கோட்டு பேண்ட் எல்லாம் எடுத்து எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுல கோட்டு கிடைச்சிச்சு போல இருக்கு, பேண்ட் தான் கிடைக்கல போல இருக்கு. பேண்ட் கிடைக்கலன்னா வேற ஏதாச்சும் ஒரு பேண்டாச்சும் எடுத்து மாட்டிருக்கலாம்ல, வேஸ்ட் எடுத்து கட்டிட்டு சுத்திட்டு இருக்காப்புல. கேட்டா இவர் தான் பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஐடி கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் லேட்டா வராங்களோ அவங்களோட ஐடி கார்டெல்லாம் எடுத்து வச்சிருங்க, அப்புறமா கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் சொன்னாப்புல. நம்ம குட்டி வாடனா அதை கொண்டு போய் வச்சுட்டாப்புல. அப்ப சுபிக்ஷா அங்கேருந்து வந்து என்னுடைய ஐடி கார்டை பார்க்கணுன்ற மாதிரி ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உள்ள போய் பார்த்துட்டு வந்துருங்க, ஆனா ஐடி கார்டை இப்ப தர மாட்டேன், நீங்க ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த புள்ள அதுக்கே கோச்சிட்டு போச்சு. என்னடா இது, ஐடி கார்டை பார்த்துக்க சொல்லிட்டாப்புல, நீ லேட்டா வந்ததுனால ஹாஸ்டலுக்கு வந்தோடனே ஐடி கார்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாப்புல. இதுக்கு எதுக்கு இந்த புள்ள கோச்சிட்டு போகுது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமித்கிட்ட போய் சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அமித் வந்து நான் ஐடி கார்டை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு எங்கன்னு போய் தேடி பார்த்தா ஐடி கார்டையும் காணோம், அதை எடுத்து ஒழிச்சிட்டாங்க. சார் அப்பா முடியல இந்த திருட்டு பேக் காட்டுங்க, சத்தியமா நான் எடுக்கல. ஆக மொத்தம் இந்த சீசன்ல பிக் பாஸ் மட்டும் தான் இன்னும் எடுத்து ஒளிச்சு வைக்கல. ஏன்னா அந்த மனுஷன் இன்னும் நேர்ல வரல, வந்திருந்தா அந்த மனுஷனையும் எடுத்து பக்கெட்ல போட்டு அடைச்சாலும் அடைச்சிருப்பாங்க போல இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டே இருக்காங்க. இதுல என்ன டவுட்னா சம்பந்தமே இல்லாம சுபிக்ஷா தான் டென்ஷன் ஆகி போச்சு. ஒருவேளை சுபிக்ஷா தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒரு பக்கம் கொஸ்டின் ரைஸ் பண்ண, வியானா தான் எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்க, அதனால வியானா தான் இதையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாக்குற நமக்கு ரெண்டு பேர் மேலேயும் டவுட் வருது. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அதே வேலை தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி கார்டு நான் எடுக்கல சத்தியமா, நான் எடுத்தேன்னு சொல்லுவேன். இந்த ஸ்கூல் டாஸ்க்ல எல்லாரையுமே ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ண சொன்னா லூசு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற பேர்ல வியானா இந்த வீட்டுல என்னென்னமோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு, டீச்சருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரி இருந்தா அவங்க ஒரு மாதிரி குதர்க்கமா சுத்திட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம் ஒழுங்கா போடுறது கிடையாது, டையை ஒழுங்கா கட்டுறது கிடையாது, பேச்சு ஒழுங்கா பேசுறது கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறதுனால சபரி வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல இது டாஸ்க் தான், பட் இருந்தாலும் வியானா பண்றது என்னமோ எனக்கு சரியா படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. விக்ரம் வந்து வியானாட்டே சொல்லிட்டாப்ல, நீ ஸ்கூலையும் மதிக்கிறது இல்ல, பிரின்சிபாலையும் மதிக்கிறது இல்ல, எங்களையும் மதிக்கிறது இல்ல, நீ பண்றதெல்லாம் டாஸ்க்காக பண்றியா இல்லன்றது இல்ல, ஆனா நீ பண்றது நல்லாவே இல்ல, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. You are disrespecting class, disrespecting principal. அண்ட் இன்னொரு பக்கம் அமித்தோட ஷூவெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சதுமே வியானா தான் அப்படிங்கிறது அந்த மனுஷனுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அந்த மனுஷன் வேற வேற ஷூ எடுத்து போட்டுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, தயவு செஞ்சு எடுத்து கொடுத்துரு வியானா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வாட்டி சீரியஸாவே கேட்கிறாப்ல. அப்ப கூட வியானா வந்து நான் சதா மாதிரி பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இருக்கு சார் வரேன் 5 மினிட்ஸ்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தோன்னே எப்பயுமே கோவப்படாத அமித்தே பயங்கரமா டென்ஷன் ஆகி அட போமா எனக்கு முதுகு வலிக்குதுன்னு சொல்றேன், இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அவரு போயிட்டாப்ல. முதுகு வலிக்குது சார் அந்த கடைசி அமித் வந்து வியானா கிட்ட நான் டாஸ்க்ல இருக்கேன்னு சொல்லல, டாஸ்க்ல இல்லாட்டா கூட நீ பண்றது சுத்தமா நல்லாவே இல்லாமா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்சாப்ல சொன்னதுக்கு அப்புறமா தான் வியானா போய் அமித் கிட்ட நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், சீன் கிரியேட் பண்ணணும் தான் பண்ணேன், அங்க எல்லாருமே இருக்காங்க, அவங்க போனதுக்கு அப்புறமா எடுத்து கொடுத்துறேன், நான் தான் எடுத்து கொடுத்தேன்றதை நீங்க போய் மேனேஜ்மெண்ட் சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அமித் என்ன சொன்னார்னா நீ பண்றதெல்லாம் விசித்திரமான கேம் பிளேவா இருக்குமா, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் பண்ணிருக்கேன் சார், நான் வந்து இந்த மாதிரிலாம் ஒளிச்சு வச்சிருக்கேன் சார், இந்த சிக்கன் துண்டு இருக்குல்ல சாப்பிட்ட சிக்கன் துண்டு அதெல்லாம் எடுத்து டீச்சர் மண்டையில போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. +1 +2 படிக்கும் போது சிக்கன் துண்டை எடுத்து டீச்சர் மண்டையில போட்டாங்களாமா. மிஸ் மண்டையில நான் வந்து சிக்கன் துண்டெல்லாம் போட்டிருக்கேன் சார், சாப்பிட்ட சிக்கன் துண்டெல்லாம் நிஜமா. நாளையில இருந்து அமித் வந்து கால் வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே புலம்பிட்டு தான் இருந்திருப்பாரு போல இருக்கு. அதெல்லாம் வியானா பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த மனுஷன் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க எல்லாம் வெளியே வரட்டும், யாருக்கும் தெரியாம எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு அமித் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்தி விட்டாப்ல. அப்படி கத்தி விட்டதுக்கு அப்புறமா தான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு உள்ள போய் எல்லா ஷூவையும் எடுத்து வெளியே போட்ட உடனே இவ்வளவு ஷூ எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கியான்னு சொல்லி பார்த்து அதுக்கும் அந்த மனுஷன் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டாப்ல. அதுக்கப்புறம் சபரி விக்ரம்லாம் போயிட்டு கேரக்டரா வந்து சாரி கேட்டிருந்தாங்க. கடைசிக்கு அந்த மனுஷன் கூலே ஆகல, இது எனக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல, இதெல்லாம் வந்து டாஸ்கா, இந்த மாதிரிலாம் வந்து கேம் பிளே பண்ணுவாங்களா, இதெல்லாம் ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய வேலை தானா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கத்திட்டே இருந்தாப்ல. அண்ட் யாரு என்ன சொன்னாலுமே அந்த மனுஷன் கூலான மாதிரியே தெரியல. கடைசியில் பிரச்சனை ஒரே ஒரு வார்த்தை சொன்னாப்ல, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே அதனால கொஞ்சம் அமைதியா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு தான் கொஞ்சம் அமைதியானாப்ல. ஸோ சரி ஓகே எல்லாம் ஓகே, இன்னைக்கு உங்க பர்த்டே விடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா அமித் வந்து வியானா கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வந்து பேசினா இப்பயுமே வியானா வந்து கிரிஞ்சு தான்
எல்லாம் பண்ணிருக்காங்க, நீங்க பாட்டு பேசுங்க சார், நான் கீழே பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஆட்டிடியூட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா பண்றாங்க இல்ல டாஸ்க்காக பண்றாங்களா, இதுதான் ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய பிஹேவியரா, என்ன கன்றாவினே ஒன்றும் புரியலன்ற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து மறுபடியும் அமித் டென்ஷன் ஆகி அட போமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் போயிட்டாப்ல. அப்புறமா கனி வந்து அட்வைஸ் பண்ணாங்க, நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மாதிரியே தெரியல, கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. எல்லாரும் எடுக்கிற அதே ஆயுதத்தை நானும் கையில் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் எதை பண்றாங்களோ இல்லையா எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசி ஒரு ஒப்பாரியை வச்சுட்டா சரி ரைட் அதெல்லாம் விடுமா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா. அதுக்காகவே அழுதுற வேண்டியது. இதுல வேற வீணா இதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டில் பெருசா அழுகலாம் மாட்டேன் சார், ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் சார், மொத்தமே 2 வாட்டி தான் சார் நான் எமோஷனலே ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கிலேயே பேச வேண்டி செய்யுது. சரி நீ கியூட் பொண்ணு, நீ விளையாடுறது எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த விளையாட்டு நமக்கே தெரியாம ஒரு லெவலை கிராஸ் பண்ணி அந்த கடைசி வரைக்கும் அந்த ஐடி கார்டை எவன் தான் எடுத்து ஒளிச்சு வச்சான் அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருந்துச்சுல. அண்ட் சுபிக்ஷா போடுற சீன் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை சுபிக்ஷா தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ, இது வந்து பிராங்க்ன்ற மாதிரி பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரதான் செஞ்சுச்சு. இப்பயுமே பயங்கரமா எமோஷனலாகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த வீட்டில் நான் வேற எந்த போட்டோவும் பார்த்தது கிடையாது, இந்த எல்லாரும் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது நிறைய போட்டோஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுல கூட என்னோட போட்டோ வந்தது கிடையாது, அட்லீஸ்ட் இந்த ஐடி கார்டுலேயே என்னோட போட்டோ எப்படி இருக்கணும் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ஆனா அதையும் வந்து கண்ணில் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோடனே சபரி வந்து எப்படியாச்சும் அந்த போட்டோவை கண்டுபிடிச்சு நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போய் அங்கிட்டு இங்கிட்டு விசாரிச்சு பார்த்தா கடைசியில் அந்த ஐடி கார்டை யார் திரும்ப எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா, நம்ம குட்டி வாடனு. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஆக மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சு சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கடத்துல குட்டி வாடனே அந்த வேலையை தான் பார்க்குறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கா, ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடத்துல எல்லாருமா சேர்ந்து ஜாஸ்க குழி தோண்டி புதைச்சு விட்டிக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுல வேற சபரி வந்து சரி ஓகே நீ சொன்னு சொல்ல மாட்டேன், எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு நானே கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறேன்ற மாதிரி கேட்டு அந்த மனுஷன் போய் அவரா கண்டுபிடிச்சி எடுத்த மாதிரி கொண்டு போய் சுபிக்ஷா கிட்ட கொடுக்கும்போது அந்த போட்டோவையும் பார்த்து பயங்கரமா ஒப்பாரி தான் வைக்கிறாங்க. அப்புறமா கிச்சன்ல சாப்பாடெல்லாம் ஆக்கி முடிச்சிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சாப்பிடுறதுக்கு வந்துட்டாங்க. ஆனா எஃப்ஜே என்ன சொல்றானா, இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்தா தான் சாப்பாடே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நிக்க வச்சுட்டு இருந்தான். அப்புறம் ரம்யா வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொடுன்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க. ஆஹா எல்லாரும் வந்தா தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அட போடா எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நேரா போய் பிரின்சிபல் கிட்ட இங்க பாருங்க அவன் எனக்கு சாப்பாடு தர மாட்டான், காலேஜ் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணுதான் ஸ்கூல்ல நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. எங்கேயாச்சும் தரலன்னு சொன்னா நம்ம போய் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல, இந்த ஒரு விஷயம் தான் நீ ஸ்கூல்ல பண்ண மாதிரி கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப பிரச்சனை அங்கேருந்து வந்து அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்களே நீ கொடுத்துடலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த விஷயத்தை அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே, அதனால பின்னாடி போய் சொரிஞ்சு விடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் சொரிஞ்சு விடுற வேலை எல்லாம் பார்க்கல நீ வாயில விடாத அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல குட்டி வாடன் எப்படி சொரிஞ்சு விடுறதுன்ற வார்த்தையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வாடன் மன்னிப்பு கேட்கணும், குட்டி வாடன் மன்னிப்பு கேட்கணும், சொரிஞ்சுன்னு சொல்லிட்டாரு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க குட்டி வாடன் இடத்துல என்ன சொல்றான்னா, காலையில இவ்வளவு வேலை நீங்க பாத்தீங்கல்ல அவங்கெல்லாம் யாருமே சாரி கேட்கலையே, என்ன மட்டும் இருக்கு சாரி கேட்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்ட உடனே சரி சாரி கேட்கிறோம் சாரி அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சரி கேட்க சரி நானும் சரி கேட்கிறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறதெல்லாம் ஒரு சாரின்ற மாதிரி சண்டையை முடிச்சு விட்டாங்க. டாஸ்க் இல்லாத நேரத்துல அந்த லவ் கணக்கெல்லாம் பண்ணி கிரிஞ்சு பண்ணி நம்ம உசுரா வாங்குறானுங்க. டாஸ்க்னு வந்துட்டா அட்லீஸ்ட் அப்பவாச்சும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அப்பயுமே ஸ்டூடெண்ட் குட்டி வாடனா இருந்தாலும் அங்கேயும் வந்து லவ் கணக்கு தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வியானா எஃப்ஜே 2 பேரும் பண்ணக்கூடிய கிரிஞ்சு இருக்கு பாருங்க. ஐயோ அதெல்லாம் என் வாயால சொல்லவே முடியல. இப்போ கூட வியானா என்ன பண்ணுதுன்னா எஃப்ஜே கிட்ட போயிட்டு எப்படி சார் நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்துச்சு. அதுக்கு எஃப்ஜே சொன்னாங்க பாரு சும்மாவே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, இப்போ கூட ஸ்டூடெண்ட் வந்து குட்டி வாடன்ட்டு பேசுறாங்கன்ற மாதிரி சொல்லிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தா பரவாயில்லையே குட்டி வாடனா கரெக்டா பேசுறானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்திலே இங்க கூட வந்து பானாக்காத்தில் வரக்கூடிய சமந்தா மாதிரி தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தா விளங்கிருண்டா. அது எப்படி ஒருத்தரை பார்த்தா அடிக்கணும்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரையும் பார்த்தா எரிச்சல் தான் வருது. அதாவது இது மாதிரி எத்தனையோ லவ் கண்டென்ட்லாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ எரிச்சலாக இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இவங்க 2 பேரும் மூஞ்ச காமிச்சாலே நமக்கு பயங்கர எரிச்சல் தான் வருது. அப்புறமா வியானாவும் விக்ரமும் மாறி மாறி ட்ரெஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஓன் ட்ரெஸ் ஸ்விமிங் பூலில் போட்டுருவேன் ஓன் ட்ரெஸ்ஸை போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி மிரட்டிட்டு இருந்தாங்க. இதில் விக்ரம் வந்து வியானா ட்ரெஸ்ஸை போட்ட உடனே வியானாவுமே விக்ரமுடைய பேண்ட்டை வந்து தண்ணியில் போட்டாங்க. இதில் வினோத் பாருங்க போயிட்டு வியானா கிட்ட மைக்க கழட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஏன்னா வியானா தண்ணிக்குள்ளேயா இருக்காங்க, இல்லை மழை பெய்யுதா, எதுக்கு மைக்க கழட்டணும், இந்த சின்ன அறிவு கூடவா வியானாக்கு இருக்காது. சரி அவங்க சொல்றாங்கன்றதுனால இவங்க கழட்டி கொடுத்துட்டாங்களா, அப்பவே தெரிஞ்சு போச்சு 2 பேரும் சேர்ந்து வியானா வந்து தண்ணியில் தள்ளி விட போறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து வியானாவை தண்ணியில் தள்ளி விட்டாங்க. இதை பார்த்த உடனே எஃப்ஜேக்கு மூக்கு வைத்து போச்சாமா.
விக்ரம் போயிட்டு ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே நைட் ட்ரெஸ்ஸோட தள்ளி விடுவீங்க, நைட் ட்ரெஸ் செஞ்சு மாத்திட்டு தள்ளி விட்டுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்டா தள்ளி விடும் போது ஏமா போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாமா அப்புறமா தள்ளி விடுறான் அப்படியே சொல்ல முடியும்? என்னடா விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இவர் வந்து பொறுப்பா குட்டிவாடனா பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. ஆனா இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குட்டிவாடனா பேசுற மாதிரி தெரியல, பாய் ஃப்ரெண்டா பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஓகே, அதுதான் கஞ்சன் குடுக்குறான்னு தெரியுது, ஈஸ்டர்ட்ட மாத்தி இருக்கலாமே. அப்புறமா நம்மளுடைய மாஸ்டர் செஃப் பார்வதி என்ன பண்ணாங்க, சாம்பார் சமைச்சிட்டு இருந்தாங்க. சாம்பாரை விட தண்ணி தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு உடனே அமித்தை கூப்பிட்டு தண்ணியா இருக்குனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி கொஞ்சம் கோதுமை தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. போட்டா பபிள்ஸ் பபிள்ஸா வரும் பாரு அப்படின்னாங்க. ஆமாண்ணே பபிள்ஸ் பபிள்ஸா வருதுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஏமா நீ எந்த மாவு போட்டாலும் பபிள்ஸ் பபிள்ஸா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எவனாவது சாம்பார்ல கொண்டு போய் கோதுமை மாவு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தோண்டிட்டு இருந்துச்சு. கரெக்டாக அதை கொண்டு போய் சர்வ் பண்ணும்போது தான் பயங்கர காமெடியாவே இருந்துச்சு. சாண்ட்ரா, திவ்யா, சபரி 3 பேர் சாப்பிட்டு இருக்கும்போது திவ்யா சொல்றாங்க, என்னடா இது சப்பாத்தியும் கோதுமையா இருக்கு, சாம்பாரும் கோதுமையா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா சப்பாத்தியை பேசாம சாம்பார்ல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் போலியடா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கலாச்சிருந்தாங்க. கடைசியில் சபரி சொன்னதா இருக்கிறதுல ஹைலைட்டா இருந்துச்சு. நாளை காலைல ஆளு கொஞ்சமா மாவை வாயில ஊத்தி 5 நிமிஷம் அடுப்புல உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி அமிச்சாலும் அடுப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கடைசியில பார்வதி செஞ்ச சமையலை வச்சு கூட கண்டென்ட் சரியாகுது. நாளைக்கு காலையில் எல்லாருக்கும் மாவு ஊற்றி 5 நிமிஷம் உட்காரப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கடைசியா எபிசோட முடிக்கும் போது கூட உங்களை வெறுப்பேத்தாம முடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வியானா அண்ட் எஃப்ஜே 2 பேரும் பண்ணக்கூடிய கிரிஞ்சி காதல் கண்டென்ட் தான் முடிச்சாங்க. அதாவது வியானாவுடைய ட்ரெஸ் வந்து நனைஞ்சு போச்சாமா, அதனால இந்த வீட்டில் எந்த பொம்பளை பிள்ளையும் இல்லையா, வேற எந்த பொம்பளை பிள்ளையோட ட்ரெஸ்ஸுமே இருக்காதா, எஃப்ஜே வந்து குட்டி வாடனா பொறுப்பா அவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து கொடுத்தாராமா. அப்ப வியானா என்ன கேட்கிறாங்கன்னா, இது நீ குட்டி வாடனா கொடுத்தியா இல்ல எஃப்ஜேவா கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் வந்து நான் சுக்கா உன்னை வந்து ஹிட்லர் தள்ளி விடும் போது நான் கூட பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கலாம், ஆனா நான் கேட்கத்தானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி எவ்வளவு கிரிஞ்சு பண்ண முடியுமோ கிரிஞ்சு பண்ணிருந்தாங்க. வாடனா இருந்தா நான் வந்துட்டு ஹிட்லரை வந்துட்டு அவ இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு ஏற்றி விட்டுருப்பேன். தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் எடிட்டருக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எஃப்ஜேவை தனியாகவும் வியானாவை தனியாகவும் எவ்வளவு நேரம் காட்டுங்க, நாங்க பாக்குறோம். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து கிரிஞ்சு பண்ற கண்டென்ட் தயவு செஞ்சு நீங்க லைவ்ல கூட காட்டி தொலைங்க. ஆனா ஒன்னொரு எபிசோட்ல தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருக்கடா, எங்களால பார்க்க முடியலடா. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாஸ்க் இருந்துச்சோ இல்லையோ டாஸ்க்குள்ள என்னென்ன சண்டைகள் வந்துச்சு அந்த சண்டைகளை தான் பெருசா காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா இது ஸ்கூல் டாஸ்கா, திருடன் போலீஸ் டாஸ்கா, இல்ல வந்து ட்ரெஷர் ஹண்டா அப்படிங்கறதே மறந்து போற அளவுக்கு ஸ்டூடெண்ட் ஒரு பக்கம் இருக்கிற பொருள்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க, மாதுளை பழத்தை கூட எடுத்து விட மாட்டாங்க, அதையும் எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குட்டி வாடன்ற பேர்ல அவன் ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஐடி கார்டெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் இது என்ன டாஸ்க் என்ன கருமாந்திரம்னே ஒன்றும் புரிய மாட்டுது. போன வாரம் வரைக்கும் பிரஜனு, சாண்ட்ரா, திவ்யா, பார்வதின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பயங்கரமா கத்தி கத்தி சண்டை போட்டதெல்லாம் போதுன்னு இந்த வாரம் அவங்கெல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. யாரெல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க தெரியுமா, அமித், சபரி இவங்கெல்லாம் கத்தி பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆகி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆக மொத்தத்தில் வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிக்கிறது ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் கண்டிச்சு இவ்வளவு அமைதியானா நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கப்படுதா இல்லையா, அதை நினைக்கும் போது ஒரு பக்கம் கவலையா தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் டாஸ்க் ஓரளவுக்கு சுவாரஸ்யமா கொடுத்தாதான் இவங்களும் அந்த டாஸ்க்கை ஓரளவுக்காச்சும் விளையாடுவாங்க, பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே தவிர்த்து இந்த மாதிரி ரெகுலர் டாஸ்க்லாம் கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து 5 பைசா பிரோஜனம் இல்லாத கண்டென்ட் தான் இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இல்ல ஆரம்பத்துல இருந்தே காமிச்சாலும் மறுபடியும் அதே கண்டென்ட் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் மச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். ஃப்ரம் ஷாப்பி டாடா பை அண்ட் டேக் கேர்.